ஹலோ மக்களே, ஜானகி இருக்கிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் எப்படியாவது புவனேஸ்வரி தான் இந்த ரிப்போர்ட்டை மாற்றி வச்சா அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அப்படியே நீதிபதி கிட்ட எல்லா ஆதாரத்தையும் காட்டி நம்ம ரகுராம் சீனுவும் அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் லாயரும் எப்படியாவது சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கறதுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாலிங்கமும் புவனேஸ்வரியும் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்படியே லிங்கம் அந்த அதிகாரிகள்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யார் கேட்டாலும் என்னோட பொண்ணு ரிப்போர்ட்டை கொடுத்துருவீங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு எல்லாம், கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டு இவங்க கையில் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள்கிட்ட ரொம்பவே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் நம்ம லிங்கத்துக்கு ஆதரவாட்டு அவங்க சொல்கிறது சரிதானே, எதுக்கு தேவையில்லாமல் ரிப்போர்ட்டை அவகிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகளும் நான் எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக தான் நடப்பேன், இந்த கேஸ் சம்மந்தமாட்டு ரிப்போர்ட்டை யார் கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும், சட்டப்படி அந்த லாயர் கோர்ட்டில் போய் வாதிடணும்னா அதுக்குள்ள எல்லா ரிப்போர்ட்டுமே கேட்க தான் செய்வாங்க, அதை நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரியும் லிங்கத்திட்ட எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் சரி தாங்க சார் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இந்த லாயரும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. மாயா ஒவ்வொரு ரிப்போர்ட் படிக்கும் போது அதில் சாரு தூக்கில் போட்டு தான் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, சாரு எல்லாம் தூக்கில் போட வாய்ப்பே இல்லை, அவள் கண்டிப்பாக தண்ணியில் முக்கி எப்படியோ மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயாவும் அந்த லாயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இது யாரோ ஒருத்தங்க மாற்றி தான் எழுதியிருக்காங்க, எப்படியாவது அந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட மாயா சார் சரி சார், எங்கள் ரொம்பவே நன்றி, இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் ஆவியும் ரகுராமும் சீனுவும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வருத்தப்படுறாங்க. பாட்டியும் ஜானகிட்ட எதுவும் கவலைப்படாத ஜானகி, எப்படியாவது சிவராமன் மாயா எல்லாரும் சேர்ந்து ரகுராம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது ஜானகி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டியும் ஜானகியும் சேர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகியும் சரி நம்ம கோவிலுக்கு போனால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலில் போய் சாமி கும்பிடும்போது என்னோட மருமகனையும் என்னோட ஹஸ்பண்டையும் எப்படியாவது இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை, செய்யாத தப்புக்கு அவங்க இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, யாருக்கு மேலே தப்போ அதை நிரூபித்து எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வரணும் தாயே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகியும் கடவுள்கிட்ட ரொம்பவே உருக்கமாக வேண்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனித்த புவனேஸ்வரி இது சரியில்லையே, அவள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த கோவிலுக்கெல்லாம் வரப்போகிற இந்த ஜானியை டார்ச்சர் பண்ணணும், எப்படியாவது அவளை யாருமே மதிக்க கூடாது, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஜானகியை எதிர்த்து பேசுகிற மாதிரி நடக்கணும்னு புவனேஸ்வரி ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம ஜானகி அந்த இடத்துல வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் என்னாச்சு, ரகுராம் அவங்க வெளியில் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் ஓடி வராங்க. ஐயா நம்ம கோவிலுக்கு நேர்ந்து விட்டல அந்த சேவல் இப்போ உயிர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த தலைவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, கோவிலுக்கு நேர்ந்து விட்டது இப்படி ஆகக்கூடாது, அது அபசகுணம் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது கூட்டத்துலேருந்து ஒரு ஆளும் கோவில் மரத்துல தானே அந்த சாரு தூக்கு போட்டா, அதனால தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், எப்படியாவது இதை சரி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா புவனேஸ்வரி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், எல்லாத்துக்கும் காரணமே இந்த ரகுராமோட குடும்பம் தான், அந்த குடும்பத்தினால தானே சாரு இப்படி ஒரு வேலையை செய்தான், அதனால அந்த குடும்பம் இனிமே இந்த கோவிலுக்கே வரக்கூடாது, அவங்க மேல யாருமே மரியாதை செலுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் கூட்டத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. இதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல நம்ம ஜானகிக்கு, அப்படியே பதறி போயிடுறாங்க. கோவில்ல உள்ள இந்த சேவலுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே அப்படின்னு யோசிச்சு வருத்தப்படுறதா, இல்லைன்னா ரகுராம் சீனு இன்னும் வெளியில வர முடியாம இப்படி தத்தளிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியாம நம்ம ஜானகி அந்த இடத்துல நிற்கும் போது அந்த சான்ஸை யூஸ் பண்ணி புவனேஸ்வரியும் இந்த ஜானகி எல்லாம் கோவிலுக்கு வந்தனா அந்த கோவிலோட புனிதமே கெட்டுரும், என்னைக்கு இந்த ரகுராம் சீனுக்கு மேல தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆகுதோ அன்னையிலிருந்து இவ கோவிலுக்கு வந்தா போதும், அதுக்கு முன்னாடி இவளையெல்லாம் கோவிலுக்குள்ள விடாதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த புவனேஸ்வரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவங்களும் குழம்பி போயிடுறாங்க. ஒரு சமயம் புவனேஸ்வரி சொல்றது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஜானகி அந்த இடத்துல எப்படியாவது கோவிலுக்கு வந்தாலாவது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தா, இங்கேயும் இந்த புவனேஸ்வரி பிரச்சனை பண்றாளேன்னு நினைக்கிறாங்க. ஜானகி அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. ரொம்பவே வருத்தமா வந்து ஜானகிய பார்த்த நம்ம மாயா, "என்ன பெரியம்மா, எதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க?" அப்படின்னு விசாரிக்கும்போது, ஜானகியும், "எனக்கு நாள் ஆக ஆக ரொம்பவே பதட்டமா இருக்கு மாயா. ஏதாவது ஒரு உண்மை கண்டுபிடிச்சியா? அது மட்டும் இல்லாம ஏதாவது ஜாமீனுக்கான வேலைகள் பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, மாயாவும், "போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இப்பதான் பெரியம்மா பார்த்துட்டு வந்தேன். ஆனா அதுல சாரு தூக்கு போட்ட மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி மறைஞ்சிருக்கு. அத சீக்கிரத்துல கண்டுபிடிப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஜானகியும் கோவில்ல நடந்தத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "கோவில் சேவல் வேற இப்படி ஆயிடுச்சு. இது சரியான அபசகுனமா இருக்கு. வீட்ல வேற நடக்கிறது எதுவுமே சரியில்ல. எனக்கு ஏதோ ரொம்பவே பதட்டமா இருக்கு மாயா. எப்படியாவது உங்க பெரியப்பாவை எவ்வளோ சீக்கிரம் வெளியில கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு மாயாவ, "நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க பெரியம்மா. கண்டிப்பா பெரியப்பாவ கூடிய சீக்கிரத்துல அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. மாயாவும் எப்படியோ ரிப்போர்ட் இதில் மாற்றி தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படியே அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "யாராவது பணத்தை கொடுத்து உங்களை மிரட்டுறாங்களா? அதனால தான் ரிப்போர்ட் இப்படி எழுதி வச்சுருக்கீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அவங்க யாருமே உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் இந்த பிரேஸ்லெட்டை யாரோடது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவனிச்சிருந்த புவனேஸ்வரி நம்ம லிங்கத்திட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "பாத்தியா லிங்கம், எப்படியாவது ரகுராம வெளியில் கூட்டிகிட்டு வந்துடும் சொல்லிட்டு மாயா என்னெல்லாமோ பிளான் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பணம் கொடுத்து கூட ரெடி பண்ணிடுவா, ஆட்களை செட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் உன்னோட பொண்ணு மரணத்துக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்காது." அப்படிங்கிற மாதிரி லிங்கத்தை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி. இதை கேட்டுட்டு இருந்த மகாலிங்கமும் இனிமே இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயாவை செமையா எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. மாயா கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரகுராம் குடும்பம் தான். அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவங்கள போய் காப்பாத்துறதுக்கு நீ இப்படி முயற்சி எடுக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மாயாவும், "நீங்க எதுவுமே புரியாம பேசாதுங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த புவனேஸ்வரி தான். கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விளையாட்டு லிங்கத்துக்கிட்ட எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட் கார்த்தியோட தான். அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டை பணம் கொடுத்து மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த இந்த ரிப்போர்ட் தான் உண்மையானதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. லிங்கம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு" யோசிக்கிறாங்க. அப்படியே மாயாவும் லாயரும் சேர்ந்த மாதிரி நீதிபதியோட வீட்டுக்கே போய் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாட்டு நம்ம ரகுராம் சீனுவை அந்த இடத்துலேருந்து நம்ம மாயா மீட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் மகாலிங்கமும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, "என்னம்மா, உங்களை நான் ரொம்பவே நம்பினேன். இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. மாயா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டா. என் பொண்ணோட நிலைமைக்கு காரணம் நீங்கள் தானே. உங்களெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல. என்னோட பொண்ணு என்ன பாவம் செய்தா அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காண்டி என் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே." அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி எதிர்த்து நம்ம மகாலிங்கம் சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மகாலிங்கமும் நம்ம நீதிபதி கிட்ட மாயாவுக்கு சப்போர்ட்டிவாகவே எல்லாம் பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக ரகுராம் சீனு காப்பாற்றப்படுறாங்க.